நம்ம அறிவை பயன்படுத்தி யோசித்து பார்த்தால் ஒரு இசை கருவியை இசைக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்க முடியும்? ஒரு அவங்களுக்கு தொழில் இசைக்கருவி தான் அப்படின்னா அவங்க எப்படி பெரும்பான்மையாக இருக்க முடியும்? ஊருக்கு ஒரு குடும்பம் இசை குடும்பமாக இருக்கலாம், ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் ஒரு குடும்பம் இருக்கும். அவர்கள் அவர்கள் குடிவழியாக இசை கச்சேரிகள் செய்து கொண்டே வருவார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு தனித்த மரியாதை இருக்கிறது. ஆனால் ஊருக்கு ஒருவர் தான் அந்த தொழிலை செய்ய முடியும், பல பேர் அதை செய்ய முடியாது. அது ஒரு குடும்பம் தான் இருக்கும். ஆனா பலவர்கள் தானே ஊராகவே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தொழிலை மட்டும் செய்திருக்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உறுதி கொண்டிருந்த கேள்விகள். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இது இந்த ஒரு சமூகத்திற்கு 2 பெயர்கள், அதாவது சின்ன வல்லினரகரம் மெல்லினரகரம் ரெண்டையும் போட்டு எப்படி ஒரு பெயர் இருக்க முடியும்? அப்ப ஏதோ ஒரு வரலாற்று திருப்பி ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. இதை பயன்படுத்தி ஏதோ ஒரு சதி நடந்திருக்குங்கிறது எனக்கு ஊட்டி கொண்டே இருந்த ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் இந்த புத்தகத்தில் முழுமையாக இருக்கிறது. வரை என்றால் வரையர்கள், வரை என்றால் மலைத்தொடர் என்று பொருள். வரைனா மலை. அந்த மலைத்தொடரில் வாழ்ந்த மக்கள் வரையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த வரை அதுக்கு அடுத்து பறையர்கள் என்று வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் பறை என்றால் நம்ம சொல்றோம்ல, நாங்களா எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா, எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா? பறை என்பது நமது மூதாதை பெண்ணை குறிக்கக்கூடியது. ஆதி மனிதர்கள் ஒரு பெண்ணிடம் இருந்துதான் வந்திருக்காங்க. நம்ம எல்லாமே சொல்லலாம் ஆண் பெண் சேர்ந்தாதான் நம்ம அப்படிலாம் சொல்றோம். ஆனா ஆண் பெண் சேர்வதற்கு முன்பாகவே உயிர் உருவாகுது பாத்தீங்களா? அங்கேயே பெண் மட்டும்தான் இருக்கு, ஆண் கிடையாது. அங்கேயே பெண் மட்டும்தான் இருக்கு. அந்த பெண்ணால் ஆணுடைய தயவே இல்லாம இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் இன்னும் இருக்கு. ஓசல் உயிரிகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தயவும் கிடையாது, அதுவே புரிஞ்சுக்கும், அதுவே உயிர்ப்பெருக்கம் செய்யப்படும். அப்ப பெண் என்ற அந்த பாலினம் தான் மூத்த பாலினம். அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத மார்பகங்கள் நெட்பிளிக்ஸ் இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஆண்களுக்கு அது தேவையற்ற உறுப்புகள். ஆனால் ஆண்கள் பெண் என்ற உடம்பில் இருந்து சில மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண். பெண்ணுடைய உடலில் இருந்து சில மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண். ஆண் தனித்த உருவாகல ஆரம்ப காலகட்டத்துல. அப்ப பெண் தான் முதன்மை. இதை தமிழர்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த மனித நாகரிகம் தோன்றும் போது ஆண் பெண் என்ற அந்த பாலினம் தான் உறுதியாக்கப்பட்டிருந்தது. ஏன்னா மனிதருக்கு முன்பாக இருந்த பரிணாமத்திலே ஆண் பெண் என்றெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் தமிழருக்கு இந்த உயர்ந்த மெய்யை தெரிந்திருக்கிறது, பெண் என்ற அடிப்படை. அப்ப பெண்ணை தான் அவங்களுடைய மூதாதையராக முன்னிறுத்திக் கொண்டே இருந்தார்கள். அப்படி முன்னிறுத்தப்பட்ட ஒரு பெண் தான் பறை, பரம்பரை என்கிறது. அதுல பரம் என்பது ஆண், பறை என்பது பெண். அந்த பறை என்றவள் அவளிடம் இருந்து தொடர்ச்சியாக அவளுடைய அடையாளத்தையே தாங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு இனம் பறையர்கள். இதற்கு இந்த விளக்கத்தை ஒரு கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்துல. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இசைக்கருவி, இதுல இந்த இசைக்கருவியால் ஏற்பட்ட ஒரு பெயர், அதுல ஏற்பட்ட குழப்பம் என்பது அது ஒரு தவறான குழப்பம் தான் கிடையாது. ஏன்னா அந்த சொல்லுமே புறமிக்க சொல் தான், அதுக்குன்னு எந்த ஒரு தாழ்வும் கிடையாது இந்த சமூகத்துல. பறை என்றால் மொழி, ஐயா சொல்லியிருந்தார், சாரங்கமணி ஐயா சொன்னது போல பறை என்றால் மொழி, பேசுதல். முதலில் பறைகள் என்றால் பேசுதல். அப்ப முதலில் பேசுபவர்கள் யார் அப்படின்னா அந்த அடையாளத்தோடு இருக்கிறார்கள் பறையர்கள். அது நாகர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கூட பாரஞ்சு படத்துல பாத்தீங்கன்னா நாகர்னு சொல்லி காமிச்சிருக்காரு. நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ஆனா அந்த ஒரு கருத்து உண்மை. தமிழர்கள் யாரு? நாகர்கள் தான். நாகர்கள் வேறு, தமிழர்கள் வேறு கிடையாது. தமிழர்களுடைய பேருக்கு முந்திய பெயர், அந்த முந்திய பெயர் நாகர்ங்கிற பெயர். அந்த நாகர், பறை இது எல்லாமே ஒரே தொடர்புடைய சொற்கள் தான். அந்த நாகர்னா மொழியை முதலில் பேசியவர்கள், பறையர்கள் என்றால் மொழியை முதலில் பேசியவர்கள். அப்ப முதன்மையானவர்கள், முதலில் பேசியவர்கள். அப்ப நாங்க யாரு, நீங்க யாரு? எல்லாருமே பறையர்கள் தான். யாரெல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அத்தனை பேரும் பறையர்கள். இந்த பறையர் என்ற இந்த மூத்த தமிழ் சமூகத்துடைய ஒரு மூத்த கொடி, அந்த குடியில இருந்துதான் எல்லா தமிழின குடிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா கிளைத்து வருகிறார்கள். ஏன் கிளைத்து வருகிறார்கள் சொன்னா, பால் இருக்கு. இந்த பால் நீங்க ஒரு விஷயம் அது பாத்தீங்கன்னா தயிராக மாறும், தயிர் மோராக மாறும். மோருக்கு ஒரு தனி குணம் இருக்கு, தயிருக்கு ஒரு தனி குணம் இருக்கு, பாலுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. இப்ப பாலும் தயிர் ஒண்ணும் கிடையாது, ஒரு மாற்றம் இருக்கு. ஆனால் பாலில் இருந்துதான் வந்தது தயிர் என்பது எல்லாருக்குமே தெரியும். தயிர் தானா மலைச்சிடாது. அதே போல பறையர் என்ற இந்த ஆதிக்குடியில் இருந்து வந்ததுதான் மற்ற சமூகங்கள் அத்தனையும். என்கிட்ட ஒரு கேள்வி வைப்பாங்க, நீங்கள் நட்டமான் உடையார் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் பறையர்கள் வரலாற்றை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க ஏன் பறையர் என்று போட்டுக் கொள்ளக்கூடாது? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் அவர் சொன்னார் ஒரு பேர், அந்த பேர் அது நாங்க என் தம்பி ஒருத்தன் சொல்லிவிட்டான், வண்டியில கொண்டு சொல்லிவிட்டான். உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா உங்க அப்பா பேர் சொல்லியிருக்காரு. உங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னா அவங்க தாத்தா பேர் சொல்லியிருக்காரு. ஏன் உங்க தாத்தா உங்களுக்கு அப்பா பேர் கேட்டுக்கிட்டான்? ஏன் உங்க தாத்தா உங்க தாத்தா பேர் நீங்க போட்டுருக்காங்க, அவர்கிட்ட இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்தீங்க,
தாத்தா பேர் போட்டுருக்காங்களே, இல்ல உனக்கு ஒரு பேர் இருக்கு, உங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அவங்க தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் இங்க எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கு மூதாதைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர்களுக்கு மூதாதைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு மூதாதைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் தான் தருகிறார். அந்த வாழ்வியல் மாறாமல் இங்க நினைச்ச அவங்களாம் இங்க மாறிட்டாங்கன்னா அப்படி இவங்க இருக்கிறாங்க, இவங்க என்ன அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேர். அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அந்தந்த வழி இதை எடுத்துக்காட்டுக்கு ஒரு மருத்துவம் என்ற அந்த படிப்பு வருகிறது.